ராம் ராம். பெரியவா சரணம். இன்றைக்கி ஒரு பெரியவா அனுகிரகம் செய்ததை உங்ககிட்ட நான் ஷேர் பண்ணிக்கிறேன். அதுக்கு முன்னாடி ஒரு வேண்டுகோள், நீங்கள் எல்லாரும் பெரியவாபுரம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கணும் அப்படின்ற ஒரு வேண்டுதலை உங்ககிட்ட நான் வைக்கிறேன். இன்றைக்கி பெரியவாவுடைய அந்த ஒரு உத்தரவில் டெய்லி காலையில் தேனில் ஊற வச்ச ஒரு நெல்லிக்கனி சாப்பிட்டு வரேன். அது ஒரு சுகர் கண்ட்ரோலில் இருக்குது. எனக்கு இது பெரியவா சொல்லி கொடுத்த வைத்தியம். எனக்கு நெல்லிக்கனியும் தேனும் அப்படின்னா, அப்போ நெல்லிக்கனி தேனில் ஊற வச்சு சாப்பிட்டுட்டு வரேன். ஸோ இது டெய்லி காலையில் பல் தேய்ச்சிட்டு சாப்பிட்றேன், வெறும் வயிற்றில் சாப்பிட்றேன். அப்படி இன்றைக்கி அந்த டப்பாவை திறந்து சாப்பிடும்போது 2 நெல்லிக்கனி தான் இருக்குது. சரின்ட்டு இன்னும் நம்ம நெல்லிக்கனி வாங்கணும், ஏற்பாடு பண்ணணும், இதுக்கு ஏதாவது ஏற்பாடு பண்ணணும் அப்படின்னு தோணிட்டு, எப்பவுமே நான் காலையில் பெரியவா கிட்ட நமஸ்காரம் பண்ணிவிட்டு பைத்தியம் மாதிரி பேசுவேன். அப்போ நான் பெரியவா கிட்ட சொன்னேன், பெரியவா நெல்லிக்கனி முடிஞ்சிடுச்சு பெரியவா, அது எங்கேயாவது பக்கத்தில் பவுஞ்சூர் கிராமத்துலையா எங்கேயாவது ஏற்பாடு பண்ணணும். இப்படியா நான் பைத்தியம் மாதிரி ஏதாவது பேசிக்கிட்டே இருப்பேன் பெரியவா கிட்ட. ஆனால் அதுக்கெல்லாம் தக்க பதில் பெரியவா கொடுத்துக்கிட்டே இருப்பாள். இன்றைக்கி வேளச்சேரியிலேருந்து சுந்தர்ராஜன் அப்படின்னு ஒரு பெரியவா டிவோட்டி, அவர் ஃபேமிலி வரா. மடிப்பாக்கத்துலேருந்து சேகர், அவர் ட்ரிப்ளிகனில் ப்ரெஸ் வச்சுருக்கார், அவர் சேகர், அவர் வரார். அந்த 2 பேருமே நெல்லிக்கனி வாங்கிட்டு வந்திருக்காங்க. பெரியவாளுக்கு அந்த தட்டில் கொட்டுறா, அந்த மூங்கில் தட்டில் கொட்டுறா, 2 பேருமே நெல்லிக்கனி. எனக்கு என்ன சொல்கிறதுனே தெரியல. நான் பெரியவாளை பார்க்குறேன். பெரியவா காலையில் 9 மணிக்கு தானே உங்ககிட்ட சொன்னேன் நெல்லிக்கனி தீர்ந்து போச்சு பெரியவான்னு. 12 மணிக்கு நீங்கள் எப்படியோ ஏற்பாடு பண்ணிட்டேல பெரியவா, ரொம்ப சந்தோஷமாக இருக்குது பெரியவா அப்படின்னு பெரியவா கிட்ட ஒரு நன்றி சொன்னேன். சரி, அடுத்தது இந்த நெல்லிக்கனியை எப்படி பக்குவமாக வேக வச்சு எப்படி தேனில் போடுறது, இந்த குழப்பம் மனசில் ஓடிக்கிட்டே இருக்கும்போது கோமதி மாமி கல்பாக்கத்துலேருந்து அவங்க வராங்க. எங்களுக்கு இன்றைக்கி வத்த குழம்பு வச்சு சமைச்சு கொடுத்தாங்க. அப்போ மாமி, எனக்கு டெய்லி நான் நெல்லிக்கனி தேனில் ஊற வச்சு சாப்பிடுவேன், நெல்லிக்கனி வந்தாச்சு, அதை எப்படி நீங்கள் கொடுங்க மாமா, நான் பக்குவமாக வேக வச்சு அதை தேனுக்கு போடுற மாதிரி ஏற்பாடு பண்ணித்தரேன்ட்டு அவங்க பண்ணி கொடுத்தாங்க. இதுலேருந்து எனக்கு என்ன தெரியுதுன்னா, அடே உன்னை எனக்கு நீ அர்ப்பணிச்சிட்ட, உனக்கு என்ன தேவையோ அதை நான் பார்த்துக்கிறேன். அப்போ பெரியவா இருக்கும்போது எனக்கு என்ன கவலை, எனக்கு என்ன தேவையோ அதை பெரியவா பார்த்துக்கிறேன். இதே மாதிரி தான் உங்களுக்கு நீங்கள் பெரியவானுக்கு முழுமையாக நீங்கள் அர்ப்பணிச்சிட்டேன்னா, பெரியவாளை முழுமையாக பிடிச்சிட்டேன்னா, உங்களுக்கு என்ன தேவை, என்ன பிரச்சனைகளை தீரணும், என்ன பிரார்த்தனைகளை நிறைவேற்றணும்னு பெரியவா பார்த்துப்பா. இதுக்கு நானே ஒரு சாட்சி. நீங்கள் எல்லாரும் பெரியவாபுரம் பெரியவாளை தரிசனம் பண்ணோம். உங்கள் மனசுக்குள்ளே இருக்கிற எல்லா பிரார்த்தனையும் பெரியவா நிறைவேற்றி கொடும். அதுவும் இன்றைக்கி சிவராத்திரியில் இந்த நெல்லிக்கனி அதிசயம் இங்கே பெரியவாபுரத்தில் நடந்துட்டுருக்கு. உங்களுக்கு கோமாதாவுடைய ஆசீர்வாதமும், உங்களுடைய பித்ருக்களோட ஆசீர்வாதமும், உங்கள் குலதெய்வத்தின் ஆசீர்வாதமும், உங்கள் கிரகம் இருக்கக்கூடிய இடத்தோட கிராம தேவதை, காவல் தெய்வம், அவளோட ஆசீர்வாதமும் பரிபூர்ணமாக கிடச்சி நீங்கள் க்ஷேமமாக இருக்கணும்னு நான் பெரியவா கிட்ட பிரார்த்தனை படிக்கிறேன். ராம் ராம். பெரியவா சரணம்.